ஜன் லோக்பால் மசோதாவை டெல்லி சட்டசபையில் தாக்கல் செய்ய அனுமதிக்க கூடாது என்று சபாநாயகருக்கு கண்டிப்புடன் கடிதம் அனுப்பியுள்ளார் கவர்னர் நஜீப் ஜங். டெல்லியில் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ள ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி ஊழலை ஒழிக்கும் ஜன்லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற தீவிரம் காட்டி வருகிறது. ஆனால் மத்திய அரசின் அனுமதியின்றி டெல்லி சட்டசபை எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது என்று உள்துறை அமைச்சகம் கூறி வருகிறது. அந்த கருத்தை நிராகரித்துள்ள கேஜ்ரிவால் மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் சட்டம் இயற்ற டெல்லி அரசுக்கு உரிமை இருப்பதாக கூறி வருகிறார். இந்நிலையில் ஜன்லோக்பால் மசோதாவை நிறைவேற்றுவதற்காக கூட்டப்பட்ட டெல்லி சட்டசபையின் சிறப்பு கூட்டத்தொடர் வியாழனன்று துவங்கியது. இந்நிலையில் வெள்ளியன்று காலை சபாநாயகர் MS தீருக்கு கவர்னர் நஜீப் ஜங் அவசர கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் மத்திய அரசின் அனுமதியின்றி ஜன்லோக்பால் மசோதாவை டெல்லி சட்டசபையில் தாக்கல் செய்ய அனுமதிக்க கூடாது என்று சபாநாயகர் தீருக்கு உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல் மசோதாவை சட்டசபையில் தாக்கல் செய்தால் அது சட்டவிரோதமானதாகத்தான் இருக்கும் என்றும் அந்த கடிதத்தில் கவர்னர் ஜங் தெரிவித்துள்ளார். இதனிடையே முதல்வர் கேஜ்ரிவாலுக்கு நெருக்கமான பொதுப்பணி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் மணீஷ் சிசோடியா ஜன்லோக்பால் மசோதா மக்களின் விருப்பம் என்றும் அதில் எந்த சமரசத்தையும் செய்து கொள்ள மாட்டோம் என்றும் கூறியுள்ளார். ஜன்லோக்பால் மசோதாவை சட்டவிரோதமான முறையில் தாக்கல் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் ஒருமித்த குரலில் கூறி வருகின்றன. இரண்டு ஊழல் கட்சிகளும் ஜன்லோக்பால் மசோதாவை தடுக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி வரும் முதல்வர் கேஜ்ரிவால் மசோதாவை தாக்கல் செய்வதை எதிர்க்கட்சிகள் தடுத்தால் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று வெள்ளியன்று திட்டவட்டமாக அறிவித்தார்.